வணக்கம். நம்ம சென்ற காணொளியில கண்ணப்ப நாயனார் யாரு அப்படின்றத பார்த்தோம். அதாவது அவருடைய பிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி எந்த சூழ்நிலையில சிவபெருமானை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் நாம சொன்னோம். அப்போ சென்ற காணொளியில சொன்னதே போல பன்றியை வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்றதுக்காக இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுதான் திருக்காளகஸ்தி இல்லையா? இப்போ அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அங்கதான் அந்த சொர்ணமுகி ஆறு ஓடுது. இப்போ அந்த ஆறு ஓடுற இடத்துக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்தோடனே இந்த மூன்று நண்பர்கள்ல இந்த திண்ணனுக்கு என்னன்னா ஒரு புதுவித உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வை அவருக்கு புதுவிதமா இருக்கு. அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ரொம்ப வாழ்ந்த இடமா இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே எப்படி சொல்றது, எல்லாமே தனக்கானது. இது இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்த மாதிரி ஒரு நினப்பு வருது. அப்போ நினப்பு வரும்போது அப்போ அவரு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது இந்த மூணு நண்பர்களும் பேசிட்டு அந்த பன்றியை இறைச்சியை சமைச்சு சாப்பிட்றதுக்கான இது வருது. அப்போ சமைக்கும் பொழுது அந்த இடத்த பத்தி இன்னும் அவருக்கு சரியா தெரியல. அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படின்றதே தெரியல. இப்போ இவரோட நண்பர்கள்ல இருக்கிற ஒரு நாணன் அப்படின்ற அந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கு. இந்த குடுமித்தேவர் அப்படின்ற இந்த தெய்வம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவரோட தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடி தரிசனம் தருவாரு. அவரை பார்க்கறக்கே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இப்போ இந்த திண்ணன் என்ன பண்றான், ஆர்வமா சரி நம்ம போய் பார்க்கலாம், அந்த தெய்வம் அழகா இருக்கு அப்படின்றத சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன வேண்டுதல் பண்ணினாலும் கொடுப்பாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அந்த கடவுளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு நண்பர்களும் என்ன பண்றாங்க, அந்த காளகஸ்தி அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த தெய்வத்தை பார்க்கும்போது திண்ணனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி, ஏற்கனவே நம்ம இவர் கூட நம்ம ஒன்னா இருந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றது. பூர்வ ஜென்மத்துல நம்ம இவர் கூட தான் இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால போயிட்டு அந்த கடவுளை பார்த்துன்னு ஒரு ஒரே பரவசம். கடவுளை நேரடியா பார்க்கறது அவ்வளோ அலாதி பிரியமா இருக்கும் எல்லாத்துக்கும் இல்லையா? அப்ப இவருக்கு அந்த தரிசனம் கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு இந்த காட்டுக்குள்ள நீங்க தனியா இருக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கான உணவு தினமும் யாரு தராங்க அப்படின்ற ஒரு கவலை இவருக்கு ஏற்படுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு அந்த கடவுள்கிட்ட, நாங்க இன்னைக்கு பன்றிய வேட்டையாடி கொண்டு வந்திருக்கோம். அந்த பன்றி இறைச்சியை நான் உங்களுக்கு தரப்போறேன். இன்னைக்கு பசியா இருங்க. இது போல தினமும் உங்களுக்கு வேட்டையாடி இந்த மாதிரி உணவை நான் உங்களுக்கு படைக்கிறேன். நீங்க இனிமேல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி ரொம்ப நாள் பழகின நண்பர்களை போல அவர்கிட்ட தெய்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு போறாரு. அப்போ உணவை சமைச்சதுக்கு அப்புறம் அந்த கறியெல்லாம் சாப்பிடும் பொழுது என்னன்னா, நல்ல உணவா நல்ல கறியா நல்ல துண்டா தேர்ந்தெடுத்து அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா கடவுள் இல்லையா, அவருக்கு எந்த குறைதலும் இல்லாம இருக்கிற ஒரு அசைவ உணவை கொடுக்கணும் அப்படின்றது எண்ணம் திண்ணனுக்கு. அப்ப திண்ணன் என்ன பண்றா, ஒவ்வொரு துண்டா சாப்பிட்டு பார்த்து எது சுவை மிகுந்ததோ அதை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அழகா சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு கடவுள் முன்னால படைச்சிட்டு சொல்றா, இனிமேல் இந்த மாதிரி உணவை தினமும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் இந்த மாதிரி புலால் உணவெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்றாரு, இனிமேல் தினமும் கடவுளை நம்ம பாதுகாக்கிற வேலையை நம்ம கையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பகுதியிலேயே இருக்கிறார். தினமும் அந்த சொர்ணமுகி ஆறுல போய் தன் வாயால அந்த நீரை அள்ளி கொண்டும் இன்னொரு கையில பூக்களையும் அந்த அவரை சுத்தம் பண்றதுக்கான பொருள்களையும் எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, அந்த வாயில இருக்கிற அந்த தண்ணியை கொப்பளிச்சு அந்த சிவபெருமான் மேல, அதாவது அந்த காளகஸ்தியில இருக்கிற அந்த குடுமி தேவர் மேல அந்த தண்ணியை ஊத்தி சுத்தப்படுத்திட்டு அந்த மலர்கள் பறிச்சுட்டு வந்தாங்களே அந்த மலர்களை வச்சு தினமும் ஆராதனை பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அப்ப அந்த தெய்வம் நல்லபடியா தரிசனம் அவருக்கு கொடுக்குறோம், சுத்தம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஏற்படுது. அப்ப அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு, தினமும் நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வேட்டையாடி கொண்டு சமைச்சிட்டு இது ஒரு வார காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா
எப்பொழுதுமே அந்த இடத்துல அந்த குடுமி தேவருக்கான சேவைகளை செய்வதற்காக ஒரு அந்தணர் இருக்காரு. அந்த அந்தணர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளை தரிசிக்கிறதுக்காக வராரு. வந்தோன்னே சுத்தப்படுத்தி ஏதோ மாமிச உணவெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஆழமா வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த வருத்தம் என்னன்னா, ஐயோ கடவுளுக்கு முன்னால நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, கடவுள் தான் தண்டிச்சிட்டாரோ நம்மள அப்படின்னு ரொம்ப வருந்தி, யாரு பண்ணியிருப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் ஓடி போய் தேடுறாரு. யாருமே கிடைக்கல. சரியா? அப்போ ரொம்ப வருத்தம் அடைஞ்சு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. ஆனா தெய்வத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனார் பண்ற ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை தரும் மாதிரி இருக்கு. ஏன்னா அவரு எதையும் பொருட்படுத்தாம இதுதான் கடவுளுக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற வழிமுறையே தெரியாம பக்தியால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உணவை கொண்டு வந்து கொடுக்கறது மனப்பூர்வமா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த அந்தணருக்கு ரொம்ப கோபம். ஒரு நாள் பயந்தாரு, கோவப்பட்டாரு, தேடினாரு, கிடைக்கல. இது தினமும் நடக்கிறதுனால பெரும் கோபமாகி போய் தண்டனை கொடுக்கறதுக்காக வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிவபெருமானே கனவுல முறையிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவரே சொல்றாரு, இல்ல இவரோட பக்தி, இந்த குழந்தையோட பக்தி என்னை மெய்சிலிர்க்க வச்சிருச்சு. அது எப்படி அப்படின்றத நாளைக்கு காமிக்கிறேன், நீ ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி ஒளிஞ்சிருந்து இந்த அந்தனர் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த குடுமித்தேவர் என்ன பண்றாருன்னா, கண்ணுல ரத்தம் வர மாதிரி பண்றாரு. அப்போ அந்த நேரத்துல யாரு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திண்ணன் பார்த்துட்டு, ஐயோ கடவுளுக்கு கண்ணுல தண்ணி வருதே அப்படின்னு, சாரி ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லி அதைய அடைக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இங்க இருக்கிற மூலிகையெல்லாம் கொண்டு சரிப்படுத்த பாக்குறாரு. ஆனா அந்த ரத்தம் அவரு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா திரும்ப இன்னொரு கண்ணுலயும் அதே மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னே இவரு கொஞ்சம் பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அப்ப யோசிக்கும் பொழுதுதான் என்னன்னா, உனக்கு ஊன் அப்படின்ற ஒரு தத்துவம் அவங்களோட இனத்துல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, கண்ணுக்கு கண்ணை எடுத்து வச்சா சரியாயிரும் அப்படின்னு இவரோட கண்ணை பிடுங்கி அவருக்காக வச்சிடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கண்ணுல ரத்தம் வர்றது நின்றுச்சு. அப்ப இன்னொரு கண்ணுல மறுபடியும் வர ஆரம்பிக்கும் போது, அப்ப ஐயோ இன்னொரு கண்ணுமே நம்ம சரிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு ஒரு கண்ணு போனா அதை பத்தி அவரு நினைக்கல. இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன் காலை அந்த கண் இருக்கிற இடத்துல வச்சுட்டோம்னாதான் கண்ணை புடுங்கினதுக்கு அப்புறம் எங்க இருக்குது, அந்த கண்ணு எங்க இருக்குதுன்னு போய் சரியா பொருத்த முடியாது இல்லையா? அதனால தன் காலை தூக்கி அந்த கண்ணு இருந்த இடத்துல அடையாளமா வச்சுட்டு இன்னொரு கண்ணை புடுங்கும் பொழுதுதான் என்ன பண்றாரு, கடவுளே நேர்ல தோன்றி உன்னோட பக்தியை நான் மெச்சினேன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு. பக்தினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இனி நீங்க கண்ணை புடுங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. அப்போ இன்று முதல் நீ கண்ணப்பனார் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்றத கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அந்தனர் இந்த மாதிரி பக்தி நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு மனம் திரும்பி அந்த குடுமித்தேவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணப்பனாரோடைய செயல்களை உலகறிய செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நமக்குரிய பாடப்பகுதியா இருக்கு. இந்த கண்ணப்ப நாயனார வரலாறு கேட்கும் பொழுது பக்தி அப்படிங்கிறது சடங்கு செய்முறைகளால வரதில்லை. உள் மனசுல இருந்து ஆழ் மனதுல இருந்து எந்த நேரத்துல எது தோணுதோ அதை நம்ம பண்றதுதான் பக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த காணொளியில வேற ஒரு தலைப்புடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.